Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Maths Chapter 2 Basic Algebra exercise 2.10 determine the region in a plane determined by the inequality 6th sum x minus 2y greater than or equal to 0 x 2x minus 6 less than or equal to minus 2x greater than or equal to 0 and y greater than or equal to 0 மொத்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டிஸ் கவர் பண்ணுற ரீஜன் பிளேனில் வந்து இந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணுற ரீஜன் எதுன்னா கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி வச்சு நம்ம சால்வ் பண்ணால் இதுதான் நம்மளுக்கு கிவன் வந்து இந்த 4 இன்இக்வாலிட்டிஸ் தான். அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதுனா எக்ஸ் மைனஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் 2y இந்த ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஏன்னா இது மைனஸில் இருக்கு இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2yன்னு வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஈக்குவல் டூவில் போட்டிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ நம்ம 0ன்னு போட்டோன்னா எக்ஸோடது 2 × 0 0ன்னு வரும். 1 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒய்யோட வேல்யூ 2 1s are 2ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2ன்னு. அண்ட் ஒய்யோட வேல்யூ நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 2 2s are 4 x is equal to 4ன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இன்னும் கூட போடலாம், மைனஸ்லேயும் போடலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். 0,0ங்கிறது இந்த பாயிண்ட், 1,2ன்னு இருக்குது எக்ஸா, அதாவது 1,2ங்கிறது 2,1 இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 1. எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் 1னா இந்த பாயிண்ட், அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 4 ஒய் ஆக்சிஸில் 2னா இந்த பாயிண்ட். அப்போ லைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 3 பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ லைன் ட்ரா பண்ணியாச்சு. லைன் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைனுக்கு சொல்யூஷன் இந்த சைடு வருதா இல்லை இந்த சைடு வருதான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லைனுக்கு அப்பர் இந்த சைடு ஒரு பாயிண்ட்டை எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இந்த லைனுக்கு இந்த சைடுனா எனி பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 1,1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் வந்து 1,1 எக்ஸ், இது ஒய், ஏன்னா x, y தான் ஒரு பாயிண்ட் தான். இப்போ இன்இக்வாலிட்டி எக்ஸ் மைனஸ் 2y கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறதா இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காது. இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம 1 எடுத்துருக்கோமா, அதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1 minus 2 × 1 greater than or equal to 0ன்னு வரும். நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா 1 minus 2 greater than or equal to 0. அப்போ minus 1 greater than or equal to 0ன்னு வரும். minus 1 பார்த்தீங்கன்னா greater than சொன்னால் கிடையாது, ஏன்னா minus 1 is less than 0 தான் வரும். அப்போ இந்த பாயிண்ட் இருக்கிற சைடில், இந்த 1,1 பாயிண்ட் இருக்கிற சைடில் சொல்யூஷன் வராது, அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் சொல்யூஷன் வரும். அந்த ஆப்போசிட் சைடுன்னு சொல்லும் போது இந்த 1.1ங்கிறது இந்த சைடு, இந்த லைனுக்கு இந்த சைடு எடுத்தோம். அப்போ ஆப்போசிட் சைடுனா இந்த சைடு தான் கரெக்டாக இருக்கும். இந்த சைட்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ணலாம். 2,2 எனி பாயிண்ட் எடுத்துக்கலாம். நான் 1,-1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ பாயிண்ட் 1,-1 இதுலேருந்தே நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஸ்டெப் வேணால் போட்டு காமிக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்தோன்னா x minus 2y greater than or equal to 0, x ஓடது y and y ஓடது minus 1 greater than or equal to 0, and minus into minus plusன்னு வந்துடும், plus 3 greater than or equal to 0 and add பண்ணும்போது 4 வந்து greater than 0னா கரெக்ட் தான். 4 வந்து greater than 0, 2 1s are 2, 3 வந்து பார்த்தீங்கன்னா greater than 0 தான். அப்போ இந்த சைடு 1,-1 இருக்கிற சைடு தான் சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ லைன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். லைனுக்கு இந்த சைடு இருக்கிற மாதிரி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி எடுத்து சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி 2x minus y less than or equal to minus 2ன்னு இருக்குது. 2x minus y less than or equal to minus 2, இதை நம்ம ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 2x minus y ஈக்குவல் டு minus 2ன்னு வரும். y இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஏன்னா x is equal to கொண்டு வரதுக்காக y இந்த சைடு கொண்டு வந்துடலாம், ஏன்னா மைனஸில் இருக்குது. 2x is equal to minus 2, மைனஸ் இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் y. x is equal to மல்டிப்பிள் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவைடில் வரும், minus 2 ப்ளஸ் y டிவைடட் பை 2ன்னு இருக்கும்.
இப்போ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம 2 + 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஒய்யோட வேல்யூ +2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா +2 - 2 கேன்சல் ஆகி ஒய்யோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது +2 - 2 கேன்சல் ஆகி 0 வந்துடும். 0/anything 0. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒய்யோட வேல்யூ -2ன்னு எடுத்து சால்வ் பண்ணணும்னா மைனஸ் வேல்யூ எடுத்துக்கலாம். -2 எடுத்து சால்வ் பண்ணணும்னா -2 - 2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது -4ன்னு வரும். -4 ÷ 2ங்கிறது -2ன்னு இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ -2 அண்ட் 2ல் கேன்சல் ஆகிற மாதிரி வேறு ஒரு நம்பர் எடுத்தோம்னா இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம 6ன்னு எடுக்கிறோன்னா +6 +6 - 2ங்கிறது +4ன்னு வரும். 4 ÷ 2ங்கிறது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் போதும். இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம பிளாட் பண்ணிக்கலாம் கிராஃபில். 0, 2 -2, -2 2, 6ங்கிறதா பாயிண்ட். அப்போ 0 x ஆக்சிஸில் 0 அண்ட் y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் -2, -2 -2, -2ங்கிறது இந்த பாயிண்ட் அண்ட் +2 அண்ட் 6ன்னு இருக்குது. 2, 6ங்கிறது இந்த பாயிண்ட். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 பாயிண்ட்டையுமே இந்த பாயிண்ட் 3 பாயிண்ட்டுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு சொல்யூஷன் இருக்கா இல்லை இந்த சைடு சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சைட்லேருந்து எனி பாயிண்ட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த சைட்லேருந்து எனி பாயிண்ட் எடுத்துக்கலாம். எனி பாயிண்ட்னா -2, 1ங்கிற பாயிண்ட் கூட இருக்கலாம். அப்போ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா -2, 1ங்கிற பாயிண்ட். இது எக்ஸ், இது ஒய். இது வந்து 2x - y <= -2. 2x - y <= -2ல் இதை நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வந்து வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 2 × -2 மைனஸ் +1 இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வந்துடும். அப்போ -1 <= -2. 2 2s are 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -4 -1 <= -2. அண்ட் இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா -5 is less than or equal to -2ன்னு இருக்குது. ஏன்னா -5 is less than -2ங்கிறது நம்மளுக்கு கரெக்டானது. ஏன்னா இங்கே பாருங்கள் -5 is less than -2ன்னு தான் இருக்குது. அப்போ -2 தான் -5 விட கிரேட்டர்னு நம்மளுக்கு வரும். அப்போ இந்த சைடு இருக்கிற சொல்யூஷன் தான் நம்மளுக்கு கரெக்டாக வருது. அப்போ லைன்ஸ் இந்த சைடு இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். லைன்ஸ் இந்த மாதிரி இருக்க மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்இக்வாலிட்டி எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து x greater than or equal to 0, y greater than or equal to 0ன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். x is equal to 0னா x and y பாயிண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு ஒரு y எந்த வேல்யூவாக இருந்தாலும் x வந்து நம்மளுக்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ 0வாக இருந்தாலும் x 0 தான் அண்ட் 1 வந்தாலும் x 0 தான். 2ங்கிற பாயிண்ட் yல வந்தாலும் x நம்மளுக்கு 0 தான். எனி பாயிண்ட் 3y வந்தாலும் நம்மளுக்கு x பார்த்திங்கன்னா 0. x is equal to 0. எனி பாயிண்ட் y என்ன பாயிண்ட்டாக இருந்தாலுமே x வந்து 0வாக தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ணிக்கலாம் கிராஃபில். 0, 0 0ங்கிறது இந்த பாயிண்ட். 0, 1ன்னு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 0 அண்ட் ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா +1. அப்போ இந்த பாயிண்ட் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு 0, 2ங்கிறது இந்த பாயிண்ட். 0, 3ங்கிறது இந்த பாயிண்ட். அதே இது மைனஸில் நம்மளுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா x 0 தான். ஏன்னா x is equal to 0 தானே வந்துச்சு. எந்த எக்ஸ் வேல்யூ இருந்தாலுமே ஒய்யோட வேல்யூ எக்ஸ் வேல்யூ எல்லாமே 0, ஒய்யோட வேல்யூ எனி வேல்யூவாக இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா x 0 தான் இருக்குது. மைனஸில் எடுத்தால் நமக்கு இந்த லைன்லேயே தான் ஒய் ஆக்சிஸ்லேயே தான் பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லை ஆகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம டார்க்காக லைன் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயே லை ஆகாட்டி லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த லைனுக்கான சொல்யூஷன் வந்து லெஃப்ட் சைடில் வருதா ரைட் சைடில் வருதா? ஏன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா 2 ஹாஃபாக பிளேனை வந்து 2 ஹாஃபாக பிரிக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் வருதா ரைட் சைடில் வருதா நம்ம சொல்யூஷன் பார்க்கணும். இப்போ எனி பாயிண்ட் நம்ம எடுப்போம் இல்லையா, ஏதோ ஒரு சைட்லேருந்து எனி பாயிண்ட் வச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் ரைட் சைட்லேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் 1, 1ங்கிற பாயிண்ட் எடுத்து நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ பாயிண்ட் வந்து 1, 1 x is greater than or equal to 0. அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு 1 இருக்குது. 1, 1 தானே பாயிண்ட் எடுத்தோம். அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்குது. அப்போ 1 greater than
0ன்னு இருக்குது. 1 வந்து greater than 0 தான். அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு நம்மளுக்கு சொல்யூஷன் வருது. இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு தான் நம்மளுக்கு சொல்யூஷன் கவர் ஆகுது. லைன்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஏன் இந்த சைடு வராதுன்னா, இப்போ -1, +1ன்னு எடுக்கிறோன்னா பாயிண்ட் வந்து -1, +1. ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. அப்போ எக்ஸ் greater than or equal to 0, எக்ஸோட வேல்யூவே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் -1 தான் ஸ்டார்ட் ஆகுது. -1 இஸ் லெஸ் தென் 0 தான் தவிர கிரேட்டர் தென்னு வராது. அப்போ ஸோ இந்த பாயிண்ட் இருக்கிற சைடில் நம்மளுக்கு சொல்யூஷன் கவர் ஆகாது. அதனால் இந்த பாயிண்ட் இருக்கிற சைடு தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 1, பாயிண்ட் இருக்கிற சைடு தான் கரெக்டான ஆன்சர். லைன்ஸ் எல்லாம் இந்த சைடு இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ சொல்யூஷனில் இந்த சைடு இருக்க மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y வந்து greater than or equal to 0ன்னு இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு எடுக்கலாம். y greater than or equal to 0. இப்போ y is equal to 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ x and y பாயிண்ட்ஸ் வந்து x என்ன வேல்யூவாக இருந்தாலும் y is equal to 0ன்னு தான் இருக்குது. அப்போ x 0னாலும் y 0 தான், x 1னாலும் நம்மளுக்கு y 0 தான், x 2னாலும் y 0 தான். அதே இது -1னாலும் x வந்து -1னாலும் y வந்து 0 தான் வரும். ஏன்னா y is equal to 0. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கிராஃபில் பிளாட் பண்ணிக்கலாம். 0,0ங்கிறது இந்த பாயிண்ட், 1,0 ஏன்னா இதில் 1 அண்ட் 0ன்னு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 1னும் y ஆக்சிஸில் 0ன்னு இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டுன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து 2,0, எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் y ஆக்சிஸில் 0ங்கிறது இந்த பாயிண்ட். அதே இது மைனஸ்னாலும் பார்த்தீங்கன்னா -1,0னாலும் இந்த பாயிண்ட்டு தான் வருது. அப்போ லைன் பார்த்தீங்கன்னா y வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும் போது எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தான் லை ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ்லேயே லை ஆகிறங்காட்டி இந்த லைன் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனுக்கு சொல்யூஷன் வந்து அப்பர்டில் இருக்கா டவுன்வர்டில் இருக்கா நம்ம செக் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த சைட்லேருந்து வேணால் எடுத்துக்கலாம், இந்த சைட்லேருந்து வேணால் செக் பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த சைடு ஃபர்ஸ்ட் அப்பர்ட்லேருந்து செக் பண்ணுறேன். 1,1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். எனி பாயிண்ட் நான் வந்து 1,1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு தெரியும். ஒய்யோட வேல்யூ greater than or equal to 0. அப்போ y பார்த்தீங்கன்னா 1ன்னு இருக்குது. அப்போ 1 வந்து greater than 0ங்கிறது கரெக்ட். அப்போ 1,1 பாயிண்ட் இருக்கிற சைடு தான் சொல்யூஷன் கவர் ஆகுது. இந்த சைடு லைன் வந்து இந்த சைடு ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கான சொல்யூஷன், இந்த லைனுக்கான சொல்யூஷன் இந்த சைடு இருக்குது. இப்போ லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறமா 4 இன்இக்வாலிட்டிஸ்க்குமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைன் அண்ட் இந்த லைன் அண்ட் இந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட சொல்யூஷன் இந்த சைடு இருக்குன்னு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்க ஒரு ரீஜியன் நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த ஏரியான்னு பார்த்தோன்னா இதில் வந்து 2 இதுதான் இருக்குது. இந்த லைனுக்கான சொல்யூஷனும் அண்ட் இந்த லைனுக்கான சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ளூ கலரும் இந்த வயலட் கலரும் இந்த இடத்துல ரீஜன் வரல. அப்போ இது கிடையாது. அதே இது நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது அண்ட் இந்த ப்ளூ கலர் லைனும் பார்த்திங்கன்னா இருக்குது அண்ட் இந்த வயலட்டும் இருக்குது. ஆனால் இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த ரீஜியனில் கவர் ஆகலை. அப்போ ஏதோ ஒரு கலர் வந்து எல்லா ரீஜன்லேயும் மிஸ் ஆகுது. இந்த ரீஜன்லேயும் பார்க்கும்போது இந்த ஆரஞ்சு வந்து இந்த சைடு கவர் ஆகலை. அப்போ எல்லாத்துக்குமே காமனாக இருக்க ரீஜன் எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லைன்னா நம்ம நோ சொல்யூஷன் அப்படின்னு எழுதிடணும். இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன், இதுதான் ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.